மீன் குழம்பு வறுவல்லாம் டேஸ்டா பண்ண தெரியலனா நான் சொல்ற இந்த கோகனட் ஃபிஷ் மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிக்ஸில 1/4 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரக மிளகு சேர்த்து தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் இந்தியாஸ் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் கம்பெனியோட பீரேஜ் சன்ஃபிளவர் ஆயில் தான் யூஸ் பண்ண போறேன். இது ஆட்டோமேட்டட் ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் பண்றதுனால இதோட குவாலிட்டியும் ஹைஜீனும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்து பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இடிச்ச 4 பல்லு பூண்டு, 1 பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்ல டேஸ்டுக்காக இவங்களோட இன்னொரு பிராண்டான அன்னபூர்ணா மசாலா தான் யூஸ் பண்ண போறேன். இதுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து 1 நிமிஷம் குக் பண்ணிட்டு அரைச்ச தேங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நெல்லிக்காய் சைஸ் புளிய கரைச்சு ஊத்தி 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர குக் பண்ணிட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மீனை சேர்த்து 2 நிமிஷம் 2 பக்கமும் திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். பீரேட் ஆயில்ல ஹெல்த்துக்கு தேவையான விட்டமின் ஏ, டி, இ இருக்கு. இதோட பெஸ்ட் பார்ட்டே எண்ணெயை கம்மியா உறிஞ்சி சாப்பிடறதுக்கு லைட்டா இருக்கும். கொஞ்சமான எண்ணெயிலேயே நிறைய சமைக்கலாம். அவ்வளவுதான். கடைசியா கருவேப்பிலை தூவி இறக்குனா ஒரு சூப்பரான கோகனட் ஃபிஷ் மசாலா ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன்.